இன்றைக்கி காலையில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு பாதிக்கு பாதி க்ரீனாக இருந்தது. இப்போ மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 9, 10, 12 இது கிட்டத்தட்ட க்ரீனாக இருக்குது, மிச்சதெல்லாம் ரெட்டாக இருக்குது. அதனுடைய விளைவு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு எல்லாமே நல்லா சரிஞ்சிருக்கு. அந்த பிவட்டில் தொடங்கி இந்த பிவட்டில் முடியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசம் ஆசிலேட்டர் அதுக்கு முன்னாடியே பேஸ் லைனுக்கு கீழே தான் இருந்துகிட்ருக்கு. பொதுவாக 1 மினிட்டில் பார்க்குறத விட 3 மினிட் பெஸ்ட்டு. இதேமாரி 10:50 அப்படிங்கிறதுலேருந்து 12:45 வரைக்கும் கூட மார்க்கெட்டு ஃபால் ஆகிருக்கு ஹெவியாக. இது நிஃப்டி பின் சர்வீஸு. அடுத்து நிஃப்டி பேங்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு கீழே போகிறதுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. இதில் ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட்டு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்கலாம். 10:45 to 12:45. அப்படி நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா த்ரீ மினிட்ஸில் ஆசம் ஆசிலேட்டரு 10:30 அந்த டைம்லேருந்து 12:30 வரைக்கும் ஒரு பால் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு கூட மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னா கூட ஒவ்வொன்றிலையும் இறங்குனது வேறு வேறு விதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ எல்லா நாட்களும் ஒரே கலர், அதாவது ரெட்டாக இருந்ததுன்னா புட் ஆப்ஷன்லையும், க்ரீனாக இருந்ததுன்னா கால் ஆப்ஷன்லையும் ஆர்டர் எடுக்கலாம். இது சராசரியாக வாரத்துக்கு ஒரு நாளோ எப்போ வருதோ அப்போ மட்டும் நம்ம இது ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா சேஃபு. மற்ற நாட்களில் போராட வேண்டாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே லாபம் பார்க்காமலாம் இல்லை, வந்த லாபத்தை தவற விட்டுடுறாங்க. இதுதான் பிரச்சனை. இதேமாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.